சிம்மராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே உங்களை அதிகமாகவே நோக்கி வந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது என்னங்க அது சனியுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது கடந்த ஒரு 4-5 மாதங்களாகவே உங்களுக்கு முழுவதுமாகவே மைனஸாக சனி பகவானானது செயல்பட்டு கொண்டிருந்தால், இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பயிற்சியானதும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. இது எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் வரக்கூடிய ஒரு 5 மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக சிம்மராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியோட பலன்கள் கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் சிம்மராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே இந்த 4-5 மாதங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு ஏற்பட போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியானது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு முழுமையாக குறைஞ்சு போயிடும். குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் நீங்கள் அடைய போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இருந்திருக்காது. அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழி
வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. 10 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க, 20 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. இருந்தாலுமே கூட உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் கஷ்டத்திலேயே அதிகமாகவே இருந்திருப்பீங்க. ஏன்னா அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆகிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னை வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா, இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் ஒரு துணை இல்லாமல் இந்த உலகத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கள் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடிஞ்சு 2026 அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் என்றைக்குமே செட் ஆகாது. அப்படி அடிச்சு பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட ஏதாவது இழுத்து பிடிச்சி லவ் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு, நான் சொல்கிறது கேட்குறதில்ல நீ சொல்கிறது கேட்குறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசனால் வந்து பிரேக்கப் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படி இல்லை வீட்டில் போய் சொன்னோம்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஓகே சொல்கிறதில்ல. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாதி பார்க்குறாங்க, நல்ல வசதியானு பார்க்குறாங்க, நல்ல வேலையானு பார்க்குறாங்க. இதில் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைனா அந்த காதலுக்கு தடையாக நிற்கிறாங்க அப்படின்னு நிறைய நபர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய காதல் வாழ்க்கையை நீங்கள் வந்து தெரியப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எனக்கு 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 20 லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அனைத்து விதமான கடனையுமே இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு உங்கள் குடும்ப உறவுகளும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த மாதிரி தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அதுக்கு என்னதான் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் பட்சத்தில் அந்த ஒரு உறவை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேறுவது சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது.